Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தற்பொழுது ஒரு அண்மை செய்தி பார்க்கலாம். பாடநூல் கழக மதுரை மண்டல அதிகாரி டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன் வணக்கம். அவர் எதற்காக டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார்? விவரங்களை பதிவு பண்ணுங்க சங்கரன். வணக்கம் காயத்ரி. பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் இயங்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் கழகம் தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான பாட புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் அச்சடித்து வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை வழங்கி வருகிறது. இந்த பாடநூல் கழகத்திற்கு தமிழகம் முழுவதும் 22 இடங்களில் பாட புத்தக குடோன்கள் இயங்கி வருகின்றன. இந்த ஒவ்வொரு கிடங்கிலும் மண்டல அலுவலர் அவரின் கீழ் 2-3 பணியாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இந்த நிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பாட புத்தகங்களை தனியார் பள்ளிகளுக்கு முறைகேடாக விற்பனை செய்து பல மாவட்டங்களில் பல லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதை பாடநூல் கழகம் கண்டுபிடித்திருக்கிறது. குறிப்பாக மதுரை மண்டலத்தில் பணிபுரியக்கூடிய ஒரு பெண் அலுவலர் 75 லட்சம் ரூபாய்க்கு ஏற்கனவே பணிபுரிந்த இடத்தில் முறைகேடு செய்தது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டு தற்போது அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் சென்னை தரமணையில் பாடநூல் கழகத்திற்கு ஒரு குடோன் கிடங்கு இயங்கி வருகிறது. அங்கு பணிபுரிந்த மண்டல அலுவலர், அதே போன்று திருவள்ளூர் மற்றும் திண்டுக்கல் மண்டல அலுவலர் ஆகியோரும் பல லட்சம் ரூபாய் முறைகேடு செய்ததும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டு இந்த 3 மண்டல அலுவலர்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பள்ளி பாட புத்தகங்களை பில் இல்லாமல் முறைகேடாக தனியார் பள்ளிகளுக்கு விற்று இந்த முறைகேடை செய்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் மற்ற கிடங்குகளிலும் அதிரடியாக சோதனை செய்வதற்கு பாடநூல் கழக அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.